பஞ்சபூதங்களும் பஞ்சஸ்தலங்களும். இறையருள் இவ்வுலகில் நிலைத்திருக்கிறது என்பதற்கு இயற்கையே சாட்சியாக விளங்குகிறது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5 பகுதிகளாக இயற்கை இறை சாநித்தியத்தை நிலைநிறுத்துகிறது. உயர்ந்து வாழ்ந்து நீங்கும் காலகட்டத்தில் இந்த 5 சக்திகள் அனைத்தும் உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக அமைகின்றன. நிலம், தீ, நீர்வழி வீசும் பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்கிறது தொல்காப்பியம். பஞ்சபூதங்கள் என்றாலே நிலம், நீர், காற்று, அக்னி, ஆகாயம் என்பதைத் தன்மைகளாகக் கொண்டு இறைவனான ஈசன் பஞ்சஸ்தலங்களில் குடிகொண்டிருக்கிறார் என்பது தத்துவம். இந்த 5ம் வாழ்க்கைக்கும் வாழ்வின் ஆதாரத்திற்கும் இன்றியமையாதவை. இவை 5ம் இறைவனின் அம்சங்களாகவே வழிபடப்படுகின்றன. இந்த மானிட தேகம் பஞ்சபூதங்களால் ஆன ஒன்று. பஞ்ச இந்திரியங்களையும் பஞ்ச கோசங்களான பஞ்ச பிராணங்களையும் தன்னகத்தே கொண்ட பஞ்ச தத்துவங்கள் அடங்கியதே மனித உடலாகும். இந்த உடலைத்தான் சித்தர்கள் போற்றினார்கள். உடலே ஓர் ஆலயம், அதில் உறையும் ஆத்மமே இறைவன். அந்த ஆத்மம் பஞ்ச தத்துவத்தில் அடங்கியது. இதற்கு மூல காரணனான பரமேஸ்வரனான ருத்ரன்தான் அதிபதி. அவனை பஞ்சாட்சரன் என்று சொல்வார்கள். அதாவது நமச்சிவாய என்னும் அட்சரங்கள் கொண்டதாகும். இந்த ஈசன் பஞ்ச தத்துவங்கள் கொண்டு பஞ்சபூதங்களின் சாட்சியாகவும் காட்சியாகவும் பஞ்சஸ்தலங்களில் உறைகிறான். 5 வகை சக்திகள்தான் இந்த உடல். ஐவகை தொழில் புரிபவர்தான் ஈசன். காளஹஸ்தியில் சுடர்விட்டெரியும் ஒளி விளக்கின் அசைவில் காற்று உயிர் வாழ அவசியம் என்பதையும், திருவானைக்காவல் நீரில் ஈசன் நின்ற பீடம் இருப்பதால் நீர்வடிவில் கருணை மலையாக ஈசன் காத்து வருவதையும், திருவண்ணாமலையில் அக்னி வடிவமாக அங்கு ஏற்றப்படும் தீபம் இருளை நீக்கும் ஒளியாய் இறைவன் விளங்குவதும், ஏகாம்பரநாதர் காஞ்சியில் மண்ணால் அமைந்துள்ள இறைவன் வடிவத்தைப் பார்த்து இந்த பரந்த பூமி வடிவத்திலும் ஈசன் உள்ளான் என்பதையும், சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் சிதம்பர இரகசியமாக வெட்டவெளி ஆகாசமாக அருவமற்று இருப்பதையும் உணர்ந்து எங்கும் நீக்கமற நிறைந்த பரம்பொருளாய் எல்லையற்ற விண்ணுலகாய் ஆண்டவன் விளங்குவதைப் புரிந்து கொள்ளலாம். இவை ஒளியும் நான், ஒளியும் நான், இசையும் நான், நிலமும் நான், நீரும் நான், நெருப்பும் நான், அண்டமும் நான், ஆத்மமும் நான், பரமாத்மனும் நான், பரபிரம்மனும் நான் என்பதான சித்த தத்துவத்தை உணர்த்தி வந்து அமர்ந்த பஞ்சஸ்தலங்களாகும். பரமேஸ்வரனே ஆதிநாத சித்தராம். நன்றி.